அம்மா மேக்ஸ் வாங்க முடிச்சிட்டேன். சயின்ஸ் ஹோம்ஒர்க் எடுக்கிறியா? இவங்க மட்டும் பில் போட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன். பசங்க ஹோம்ஒர்க்கு இங்கே முடிச்சிருவானுங்களாக்கா? ஆமாங்க, நான் கடை சாத்திரி வீட்டுக்கு போறதுக்கு 10:11 ஆயிடும். அதனால ஹோம்ஒர்க்ல இங்கேயே முடிச்சுட்டு போயிடும். 300 ரூபா ஆச்சு. தம்பி ஒழுங்கா படி, போறவங்கள வரவங்கள பெராக் பாத்துக்கிட்டு படிப்பை கோட்டை விட்டுரு போறேன். சரிக்கா, நான் வரேன். நான் ஒழுங்கா தானமா படிக்கிறேன், ஏமா இப்படி சொல்லிட்டு போறாங்க? அவங்க சொல்லிட்டு போனதுக்காக நீ கவலைப்படுற? நான் உனக்கு ஒரு கதை சொல்லிட்டா. 10 தவளைங்க ஒன்னா நடந்து போச்சான். அதுல 2 தவளை மட்டும் குழியில தெரியாம விழுந்துருச்சான். மீதி இருக்கிற 8 தவளையும் ஐயோ உங்க லைஃபே போச்சு, உங்களால இதுக்கப்புறம் வாழ்க்கையில மேல வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அந்த 2 தவளையில ஒரு தவளை இருந்ததுல இவங்க சொன்னதை நம்பி போய் இதுக்கப்புறம் நம்மளால மேலவே வர முடியாதுன்னு சொல்லிட்டு அதோட முயற்சியை கைவிட்டுருச்சான். இன்னொரு தவளை இருந்ததுல மேல இருந்தவங்களை பார்த்து தத்தி 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 மேல வந்துருச்சான். ஆமா, அந்த தவளை எப்படி மேல வந்தது நீ கேட்கவே இல்லையே. எப்படிவா மேல வந்தது? மேல வந்துச்சுல அந்த தவளை, அதுக்கு 2 காதுமே கேட்காதான். எப்பயுமே நம்மள சுத்தி இருக்கிறவங்க ஏதாவது சொல்லிட்டே தான் இருக்க போறாங்க. அதெல்லாம் காதுலயே வாங்க கூடாது. நம்ம போக நினைச்ச உயரத்துக்கு போய்கிட்டே இருக்கணும். சரிம்மா. ஏன் குழந்தைங்க பெட்ல வர வர ஒழுங்காவே யாரும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஆளுங்க எல்லாமே வேலையை விட்டு போயிட்டாங்க. இந்த பிசினஸ்லயும் மூடிலான்னு முடிவு பண்ணிருக்கோம். ஆளுங்கெல்லாம் வேலையை விட்டு போயிட்டாங்களா? ஏன்? தீபாவளிக்கு எல்லாருக்கும் போனஸ் கொடுத்து சந்தோஷமா தான் அனுப்பி வச்சோம். திருப்பி போனவங்க யாரும் வரவே இல்லை. ஃபோன் பண்ணி பாத்தீங்களா? ஃபோன் பண்ணி பார்த்தோம், எல்லாம் சேலரி அதிகமா கேட்கறாங்க. ஹிந்திக்காரங்களை வேலைக்கு வைக்க வேண்டியதானே? அவங்க தான் சம்பளம் கம்மியா கேட்பாங்களாமே. ஹிந்திக்காரங்கன்னு தலையில தூக்கி வச்சு அவங்க போடுற கண்டிஷன் அதுக்கு மேல இருக்கு. நம்மளாம் தொழில் ஆரம்பிக்கல இவங்களை நம்பி ஆரம்பிச்சோம். எல்லாம் சரியாயிடும், கவலைப்படாதீங்க. எத்தனை கடைக்காரங்க உங்களை வெயிட் பண்றாங்க. ஆர்டர் பிடிக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பீங்க. இந்த பிரச்சனை தான் தீர வரைக்கும் உங்களுக்காக நான் வெயிட் பண்றேன். எனக்கு பெட் நீங்க தான் தரீங்க. நீங்க சொல்றதே எனக்கு பெரிய தெம்பா இருக்கு. நான் வரேன். அவங்க பாவம்லமா. இப்பெல்லாம் பிசினஸை விட ஸ்டாஃப் வச்சு சமாளிக்கிறது தான் பெரிய வேலையா இருக்கு. ஸ்டாஃபை நம்பி விட்டுட்டு போய் பிசினஸே க்ளோஸ் பண்ணிட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடந்ததுன்னா நம்ம தான் இறங்கி வேலை செய்ய ரெடியா இருக்கணும். அதான் ஒரே ஒரு சொல்யூஷன். இந்த சார்ஜர் வாங்கி பண்ண சார்ஜே ஏற மாட்டேங்குது. சார்ஜ் ஏற மாட்டேங்குதா? நான் இங்க செக் பண்ணி தானே கொடுத்தேன். இது வரைக்கும் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணதே இல்லையே. நீ ஒழுங்கா சார்ஜ் போட்டு செக் பண்ணியா? சார்ஜ் ஸ்லோவா இதுதான். எங்க அம்மா தீத்துருவாங்க போல இருக்கு. உன் ஃபோன் வச்சிருக்கியா? நான் இங்கே செக் பண்ணி தரேன். ஒருவேளை அந்த சார்ஜர் ஏறலைன்னா நான் மாத்தி தரேன். அது வரைக்கும் நீ இங்கே வெயிட் பண்றியா? இருக்கு, இந்தாங்க. A few moments later. சார்ஜர் ஃபுல்லா போட்டு வச்சிருக்கேன், நல்லா தான் ஏறுது. நீ தான் ஏறவே இல்லைன்னு சொல்லிட்டு உங்க அம்மாட்ட சொல்லிட்டு நல்லா தான் வேலை செய்யுதுன்னு. தேங்க்ஸ் ஆண்டி, நான் வரேன். சார்ஜ் ஃபுல்லா ஏறதுனால வாங்கிட்டு போனா, இல்லைன்னா மாத்தி தான் கொடுக்க சொல்லியிருப்பான். நம்ம கடையிலே அவன் போனுக்கு ஃபுல்லா சார்ஜ் போட்டுட்டு இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்து விளையாடிட்டு போறான். அது தெரியல உங்களுக்கு? அப்படியா? இது வேற இருக்கா? வர வர நண்டு சிண்டலாம் நம்மள ஏமாத்த ஆரம்பிச்சிச்சு. இது பில் போடுறீங்களா? அந்த டாய்ஸ் ஃப்ரண்ட்ல மட்டும் தான் போகும், பேக்ல போகாது. நீங்க வேணா வேற டாய்ஸ் பாக்குறீங்களா? என் பேரன் இந்த கார் தான் வேணும்னு ஒரே அடம் பிடிக்கிறான். இதே நீங்க கொடுத்துருங்க. சரி, ஒண்ணு பண்ணுங்க, 100 ரூபா மட்டும் கொடுங்க போதும். 70 ரூபாய்க்கு தரீங்களா? அந்த காரோட ரேட் என்னன்னு தெரியுங்களா? நானே அடிமாட்டி விலைக்கு தான் தரேன். நீங்க இன்னும் கம்மியா கேக்குறீங்களே. நீங்க ஒரு வேலை சொன்ன விலைக்கு எப்படி வாங்க முடியும்? கட்டுப்படியா இருந்தா கொடுங்க. எனக்கு கட்டுப்படி ஆகாது, தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க போயிட்டு வாங்க. ஏமா அந்த காரை கொடுத்துருக்கல? நானே ரேட்டு ரொம்ப கம்மியா தான் சொல்றேன். அவங்க கேட்கற ரேட்டு கொடுக்கறதுக்கு நம்மள்ட்ட வேலை செய்யறாங்கல்ல, அவங்க வீட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தாலாவது இன்னொரு கொடுத்தாங்கன்னு சந்தோஷமா விளையாண்டு இருப்பாங்க. மேம், டீ சூடா இருக்குள்ளே குடிச்சிடுங்க. மெட்டீரியல் வந்திருக்கு, வந்து செக் பண்றீங்களா? அதோ வரேன். இது மட்டும் பில்லு போட்டுருங்க. கஸ்டமர் சீக்கிரமா பில்லு போட சொல்றாங்க. திருப்பி சூடு பண்ணி எடுத்துட்டு வந்திருக்க. இப்பயாச்சும் சூடா குடிங்க. சுட வச்சியா? எதுக்கு? டீயை சூடா குடிச்சாதானே நல்லா இருக்கும். டீயை காலையில சூடா குடிக்க முடியலன்றதுனால தான் காலையில குடிக்கிற பழக்கத்தையே விட்டுட்டேன். சாயங்காலம் குடிக்கிற பழக்கம் மட்டும் எப்படியே ஒட்டிக்கிச்சு. அதுக்காக கஸ்டமர் அவசரமா வருவாங்க. நான் சூடா குடிச்சிட்டு தான் வருவேன்னு சொல்ல முடியாதுல்ல. ஃபர்ஸ்ட் நீங்க குடிங்க, அது வரைக்கும் நான் கடையை பாத்துக்கிறேன். சரிங்க பெரிய மனுஷரு, நான் சூடா குடிச்சிட்டு வரேன். கஸ்டமர் வந்தா நீயே பாத்துக்கோ.